நம்ம ஊரு பசங்க என்ன பேசுறானுங்க, அவங்களுக்கு வாய் காது வரைக்கும் வரி கொடுக்காம என்ன திட்டுறாங்கடா. அட விடுங்கண்ணே, ஊருன்னு இருந்தா நாளை நல்லது நடக்கும், ரெண்டு கெட்டது நடக்கும். கழுதைய விடுங்கண்ணே. விளையாட்டா இறந்துருச்சுன்னா உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறேன். கல்யாணம் மட்டும் மூடி இந்த வச்சுக்கிறதெல்லாம் வேணும். அடி கழுத பிசாசு. என்ன புள்ளிப்பாண்டி, உனக்கு எங்கேயாவது அடிக்கடி பட்டுச்சா? ஆண்ட முடிந்து அடிக்கடி ஒண்ணும் படல, லேசா ஒரு கிண்ணிதான் இறங்கி போச்சு. என்னது கிண்ணிப்பா? அதானே, நல்ல வேலை எனக்கு எங்கேயும் அடிபடல. இழுக்கிற நெருப்பு காலை உடைச்சிருவ போட்டிருக்க. என்னடா பாக்குற? கொஞ்சம் காலை உடைச்சிடாத. நான் எப்படி பார்த்தா கழுதைக்கிட்டே சொல்லி பிடிச்சிருக்கணும், தெரியாதனமா இவருக்கு பிடிச்சிருச்சு. அம்பிடுத்தா விழுந்துடுச்சு. வெந்நீர் வச்சு ஒத்தடம் கொடு, சாயந்தரத்துக்குள்ள எல்லாம் சரியா போயிடும். பாத்து போ, உனக்கு சுளுகி போகுது. பாக்க வச்சு திங்காதடா, மவுத்தால போகுது. சும்மா கண்ணு வைக்காதீங்க. ஏய், சீக்கிரம் தின்னுட்டு வாடா. அட இப்பதான் சாம்பார்ல இருக்க, இந்த மோர் இருக்கு, ரசம் இருக்கு, ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு. மகனே இன்னைக்கு தீந்த ரசையா என்ன 50 ரூபா பணம் இருந்தா கொடுத்துட்டு போய்யா. எதுக்கு? நம்ம ஊரு கொட்டகையில பாரதி ராசாவோட முதல் மரியாதை படம் நடக்குதா. சிவாஜி கணேசன் படம்னா உங்க சித்தப்பு கூசுருன்னு உனக்கு தெரியுமில்ல. ஏன் இப்படி சினிமா அலையிறீங்க? உங்களால மாசம் 300 ரூபாய் செலவாகுது. அம்மா என்ன படம்னு சொன்ன? முதல் மரியாதை. முதல் மரியாதையா? சரி சரி, போயிட்டு வா. ஏஜனமா ரேடியோ பண்ண சித்தப்பு எங்க காணா? வந்துகிட்டே இருப்பாரு. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்த வீடு. ஏய் ஏய் பிளேடி, நான் வேட்டைக்கு போகும்போது சாப்பிட உட்கார்ந்தேன், இன்னுமாடா சாப்பிட்டுட்டு இருக்கேன்? இப்பதானே குழம்புல இருக்கேன், இன்னும் ரசம் இருக்கு, மோர் இருக்கு. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுட்டுருவேன். எந்திரா. ஏய் சிகப்பி, இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. ஏய் கழுது குட்டி தலையா, என்னடா பாக்குற? இல்ல இது சுட்ட குருவியா சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா, சுட்ட பழமா சுடாத பழமான்னு பாக்குறான். கல்லுன்றா, இத நீ உசுரோட தின்னாலும் தின்னு விடுவேன். என்னமோ பெருசா புளி அடிச்சது மாதிரியா பேசுறீங்க? உன்னை சுட்டு சூப் வச்சிருவேன். சூப் வைக்கும் போது சொல்லுங்க. நான் ஐ பிளடி சூட் சூட். நீ சுட்டாத பழம் கோத்த வைக்க மாட்டேன். எங்க எங்க அத நான் பாக்குறேன், கண்ண மூடு அத நான் காட்டுறேன். பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. நீதானா அந்த குயில், ஏன் வீட்டு சொந்த மயில். ஆத்தாடி அடியாத்தாடி, அடுத்தடி ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குதுடா. ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. யார் அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன்? பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன். நரைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா? நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல. சித்தப்பு, எனக்கு நேத்து பையன் கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு தெரு தெருவா அலையிறான். நான் என்னடா வருஷம் பூரா ஃபைல தூக்கிட்டு வீடு விட அலையிறேன். கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு? கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கானே, அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமைஞ்சு நிக்குது. அவங்க 2 பேரையும் காலகாலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல? அட எனக்கு கல்யாணம் வேணாங்க. அட என்னாலையும் பண்ணிக்க முடியாதப்பா. அட நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பேத்தி பாக்கணும்னு ஆசை வேணாம்? அதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம்? வயசுதான் ஆச்சு, அறிவே இல்ல. செகப்பி பய சென்டிமெண்டா அந்த இடத்தை டச் பண்ணிட்டாண்டியோ. என்ன சித்தப்பு? என்னடா சித்தப்பு பொத்தப்பு? இல்ல கல்யாணம் பேசுனாங்க. யார் கல்யாணம்? நம்ம ராசையாவுக்கு தான். என்னடா இலையங்கை மாலையிற? வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன், நீங்க இங்க வந்ததாக சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியே 4 தெருவுக்கு போ, எல்லாம் நிறைய சோறு விழும். என்னன்னு அவ்வளவு காலம் நினைச்சீங்களா? புளி பறிச்சாலும் புள்ள திங்க தெரியுமில்ல? ஏய், புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா? இல்ல. போயிருந்தா மகனே தெரியும். புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். இவ்வளவு தத்துவம் பேசுறியே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டிருக்காடா? இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா? சரி சித்தப்பு, இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன். அது என்னது இலையாது? கொண்டாங்க.
அடேங்க அப்பா, இங்க வா. என்ன 4 அடி 2 அங்குலம் ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கியிருக்க? இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா? ரெண்டுதான். ரெண்டுக்கு இதுலயே போயிடுவியா? ஆ. அடிங்க. நேத்து பேச. நேத்து பேச. கேளுங்க. நில்றா. நில்றா. அடிக்காதீங்க. நில்றா, நில்றா. இந்த பாரு, சொன்னா கேளுங்க. தூக்காதீங்க. இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க. ஐயோ, உனக்கு நாயே, வந்து சொன்னா கேக்குறேன். ஐயோ, ஐயோ, சித்தப்பு நாயே, ஐயோ. ஓ. 1000 வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா? என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா? ஐயோ, சித்தப்பு, சித்தப்பு. ஏண்டா உனக்கு என்ன திமிரு இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு கால் பண்ணி கேப்பியா? சித்தப்பு, ஏன் அடிக்கிறீங்க? நான் நடுவுல அடிக்காதீங்க. சித்தப்பு, ஐயோ, ஏன் அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? என்ன எதுக்கு பாட்டி ஒரு அடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்களும் இந்த நியாயத்தை கேளுங்க. இவர்தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு. கேட்டேன் தப்பா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லைங்க. அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாங்களா? நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க. கக்கூஸ் கூட இருந்து வர்றவனை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னையா அர்த்தம்? நான் என்னமோ ஆரிய பவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்ப விட்டு வர மாதிரி கேக்குறானே, என்ன திமிரு இருக்கணும்? சித்தப்பு, என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலும் அடிக்கிறீங்க, கேட்காட்டாலும் அடிக்கிறீங்க. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு நிறைய சித்தப்பு, வேணாம், காலை சாப்பாடு கடிச்சிருவேன். நிறைய குடுக்குறேன். பொண்ணு மாப்பிள்ளை சீக்கிரம் போங்க. எல்லாரும் பண்ணக்கூடாம சாப்பிடுங்க. போங்க போங்க. போயா போங்க. அப்புறம் சித்தப்பு, கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சது. சாப்பிட போலாமா? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சோத்துக்கு அவசரம். எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா? ஏயா ராசையா, இவன் கூட எப்படியா வேலை செய்யற? என்னடா அது? பூ சித்தப்பு. பெரிய நேரு பரம்பரை. தாயலி சட்டையில ரோசா பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு. இப்படிதான். நான் பூ வச்சாலும் பிடிக்காது, புளியில போட்டாலும் பிடிக்காது, தலையை பிளிச்சு பண்ணாலும் பிடிக்காது. தலை என்ன பண்ண? பிளிச்சு. அதுக்கேண்டா மூஞ்சில எச்சி துப்புற? நல்லா இருந்த தலைமுடிய ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகியிருக்காயா? இப்படி தாயா ஊருக்குள்ள ரொம்ப பய. இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச். பிச்சைக்கார எச்சி துப்புற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. மொத்தத்துல என்ன அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே? இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு போயிடு. டேய் சொல்றா, என்னடா இது? இல்ல சாப்பாட்டுக்கு. ஏண்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா? இலவோடு சோறு போட மாட்டான். என்ன கேவலப்படுத்த? வீட்டுக்கு வாழ வந்த மருமக அவ ஆத்தா வீட்டுக்கு போய் இன்னையோட 2 மாசம் ஆச்சு. ஊர்ல பொங்க வருது, புதுப்பானையில பொங்க வச்சு அத அவ தலையில ஏத்தி வச்சு முன்ன விட்டு பின்னழகு பாக்கலான்னு நினைச்சேன். எந்த சிரிக்கு கண்ணு பட்டுச்சோ, நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடிஞ்சிருச்சு. சும்மாவே ஊர் சிரிக்கிங்க வெறுவாய மெல்லுவாளுக, அவள் கிடைச்சா விடுவாளுகளா? நான் தான் அவளை வாழா வெட்டியாக்கிய வாத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு என் தலைய போட்டு உருட்டுறாளுக. எல்லாம் என் தலை விதி. ஏண்டி குண்டா செட்டிக்குள்ள விழுந்த நண்டு மாதிரி லொடலொடன்னு பேசிட்டு இருக்கிற? அவதான் அன்னைக்கே தாலி அத்தரிச்சிட்டு போயிட்டாளே, அவ பேச்சியா இந்த வீட்டுல பேசுற? இதுக்கு தான் கோம்பியில பொண்ணு பார்த்தேன், அவ கோவக்காரின்ட்ட. பண்ணபுரத்துல பொண்ணு பார்த்தேன், அவ பணக்காரின்ட்ட. சார் பெருநாளையிலாவது பொண்ணு பார்க்கலான்னு அவ பேச்சு எடுக்காதுன்ட்ட. உறவு முறை விட்டு போயிடக்கூடாதுக்காக அண்ணன் பொண்ணை தான் கட்டுவேன் நீ, அத்தை மகளை தான் கட்டுவேன் இவனு ஒத்த கால நின்னீங்களே. இப்ப எல்லாம் மயிருக்கு பேசுறீங்க. இந்த பார், உடஞ்ச சட்டி ஒட்டாது. அவ பேச்சை எடுக்காத, அவனை நிம்மதியா சாப்பிட விடு. வாக்குல கட்ட கழுதைய போக்குல விட்டுதான் திருப்பணும். அவதான் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவ ஆத்தாளுக்கும் அறிவில்லாம போச்சு. இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல. பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் வாக்கப்பட்டு வந்தவளை வச்சு வாழ்றதுதான் மனுஷனுக்கு அடையாளம். முக்கா துட்டுக்கு உதவலைன்னாலும் முத்தத்துல கட்டி வச்சு பாக்குறதுதான் நமக்கு மரியாதை. கடைசி காலத்துல பேரம் பேத்திகளை பார்த்து டீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன். அதுக்கும் எனக்கு குடுப்பனை இல்லாம போயிரும் போல் இருக்கு. ஓடி இவன் கூட போ, பஞ்சாயத்து போர்டுல சேர்த்து விடுவான். வீடு வீட்டுக்கு அள்ளி போட்டே திரு. பேச வந்துட்டாயா? ஐய், இப்ப இவனை சரின்னு சொல்ல சொல்லி அருப்பு கோட்டையில இருந்து சூரக்கோட்டை வரைக்கும் வரிசையா போன கொண்டு வந்து பாடுற. படா புலிப்பாண்டி, என்ன இந்த பக்கம்? அண்ணன் இருக்காரான்னு பாத்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க? இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவஸ்தை வேணும். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டிட்டு திர அத்திரடா? சித்தப்பு, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க. இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆமாடா, ஒரு பெரிய அலெக்சாண்டர். இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக் ஆரம்பமா? ஆமா, நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருந்துச்சு.
அது ஆட்ட அடிக்கிறதும் மாட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. ஆ. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது, துப்பாக்கி எடுத்தாரு, ஆ. சல்லுன்னு போனாரு. ஆ. கூட எங்க ஆத்தா போச்சு. ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா? அது இல்ல சித்தப்பு, பாவம் அட, எங்க இப்ப என்ன ஆத்தா. நான் கேட்க கூடாது கேட்டேன்னு நீ அழுகிற நீ? எங்க ஆத்தா நிறமாத கர்ப்பிணி. ஆ. வகுத்துக்குள்ள நான் இருந்தேனா, ஆ. எங்க ஆத்தா தலை மேல பானை இருந்துச்சு. எதுக்கு? புலிய சுட்டாத பாறைக்குள்ள போடுறதுக்கு. வேட்டை பாம்பு தண்ணி வைக்கும்ல, ஓஹோ. அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியலிங்கான இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துராதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். நீதான் கோத்தா வயித்துக்குள்ள இருந்தியா, உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க ஆத்தா சொல்லிச்சுல, கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. ஆ. எங்க அப்பா புலிய பாக்குறாரு, ஆ. துப்பாக்கியும் பாக்குறாரு, ஆ. எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலான்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளிய வரல. எங்க அப்பா புலிய சுட்டுட்டாரு. ஆ. புலி சுருண்டு விழுந்துருச்சு. ஆ. குவான்னு சத்தம். புலி குட்டி போட்டுச்சா? இல்ல, நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துல பிறந்துட்டியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்னை பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அதுல சித்தப்பு, ஊரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புலிக்கும் எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் கொடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. ஆமா, இவர் பெரிய ஐயப்ப சாமி. புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டியன்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? காட்டுறா புலிய. 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்டை செதற அளவுக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு புலி வரதான் போகுது, அப்ப உங்க வீரத்தை Get காட்டுங்க. out. நெக்ஸ்ட். குத்துங்க குத்துங்க. போட்டாச்சு போங்க. போட்டீங்களா? நீங்க வச்சதும் தெரியல, எடுத்ததும் தெரியல. அப்படியே இந்த கையில ஒரு குத்து குத்துங்களா? கம்பவுண்டா. பெருசு வாங்க போலாம். வாங்க, இருங்க, சொன்னா கேளுங்க. டாக்டர்மா, வாங்க இருங்க, உங்களை பார்த்துட்டு வாங்க போறேன். இருங்க பெருசு. டாக்டர்மா, உங்களை வாங்க, பார்த்துட்டு வெளிய. போறேன். டாக்டர்மா, உங்க இஷ்டம், எங்க வேணாலும் குத்துங்க. காந்தி, இந்த மருந்தெல்லாம் எடுத்து உள்ள வைப்பா. சரிண்ணே. பாண்டியா, ராசையா வந்துட்டான். டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க. மாறி, அதுக்கேயா நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட? நாளையில இருந்து நீயும் சைக்கிள்ல வா, பேண்ட் போட்டுக்க, அப்புறம் பாப்போம். ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓய், என்ன ஆடிட்டு இருக்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்த டாக்டர். அந்த மாட்டு ஊசி எடுங்க. ஓடு. ஒண்ணு இல்லையெல்லாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான். டாக்டர், நீங்க கேட்ட மருந்தெல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சு. அத நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரியா இருக்கான்னு பாருங்க. அப்புறம் மேட்டுப்பட்டியில தடுப்பூசி போடுறதா தண்டோரா அடிக்க சொல்லிட்டேன். மிஸ்டர் ராசையா, நெத்தியில என்ன காயம்? எது? ஓ, இதுவா? நம்ம சம்சாரம் முழுகாம இருக்கால, அவளை அந்த தண்ணி எல்லாம் தூக்க விடுறதுல நான் தான் போய் தூக்குவேன். அது தூக்கும் போது வழுக்கி விழுந்துச்சு. அதான் டிஷ்யூம். ஆத்தா அந்த காப்பி பொடியும் ஜீனியை வச்சு அமுக்கி விட்டுருச்சு. என்னங்க படிச்ச நீங்களே இப்படி காஃபி பொடி சீனி வச்சா செப்டிக் ஆயிரது? ரூமுக்குள்ள வாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறேன். ஐயோ வேணாங்க. பரவாயில்ல வாங்க. என்னது? ரூமுக்குள்ள ட்ரெஸ் பண்ண போறாங்களா? என்ன சொன்ன? எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு பிரஷர் ஏறுது. படுங்க. மேலே ஏறி போடுங்க. படுக்க சொல்லி துணிய மேல போட்டு மூடிட்டு நம்மள எல்லாம் புலம்ப வச்சுட்டாங்களேயா. நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன்யா. ராசையாவும் டாக்டர் அம்மாவும் உள்ள என்னையா பண்ணுவாங்க? இதத்தான் பண்ணுவாங்க. காதை கொடு. ஏய், ஏய், எங்கடா மூச்சரைக்க விடுற? மேலத்தூர்ல புலி வந்திருக்கு. அவசரமா எங்க ஆத்தா கிட்ட சொல்ல போறேன். மேல திருவிழா புலியா? சித்தப்பு, உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி. முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் ஜக்கம்மா. வெற்றியோட வாங்க. பாத்தீங்களா சித்தப்பு, தெருவே காலியா கிடக்கு. புலி பயந்துட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள கிடக்காங்க. புலி என்னடா புலி? ஒரே போல்ல ஸ்மார்ட் அவுட் பண்ற பார். சித்தப்பு, ஒரு கண்டிஷன். தோலை நீங்க எடுத்துங்க,
புலி பல்ல என்கிட்ட கொடுத்துருங்க. புலி மசர கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் அப்படியே பாடம் பண்ணி ஞாபகம் வீட்டுல வைக்க போறேன். எங்கடா புலி? ஏய் சீக்கிரம் ஏய் சீக்கிரம். ஏய் கம் ஆன் டைகர், கம் ஆன் டைகர், கம் ஆன். அது நாயே. ஐயோ, அது பூனை. கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். Oh, not this side. எங்க போச்சு? சித்தப்பு, இங்கதான் உருமல் சத்தம் கேக்குது. புலி இங்கதான் பதுங்கி இருக்கணும். டேய், ஊருக்குள்ள புலி வந்துருச்சுன்னா அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி ஒரு குழந்தையா? டேய், தப்பு தப்பா காட்டுற. அடுத்ததுல போடா. காட்டுறேன். ஓடியாங்க ஓடியாங்க. சித்தப்பு, இங்கதான் புலி வாசனை அடிக்குது. பக்கத்துல தான் பதுங்கி இருக்கும். பார்த்த உடனே சுடு புலி. ஏய், come on. ஐயோ சுட்டாங்க சுட்டாங்க சுட்டாங்க. டேய், புலி புலி நீ எங்க புலி? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். ஏய், இல்ல, நீங்க இருக்கீங்க. இதுக்குள்ளதாங்க இருக்கு. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? அட பாவிங்களா, புலிய அடிச்சு கறியாக்கி அதை கிலோ கணக்குல விக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொட்டை எடுத்தது வேணுங்களா கொட்டை எடுக்காது வேணுங்களா? ஓ, அத வேற எடுத்துட்டீங்களா? ஐயோ குழப்புறீங்களே. இது குழம்பு புளிங்க. என்னது குழம்பு புலியா? இங்க ஒரு குழப்பு புலியே கூட இருக்கிறான். ஏண்டா, காட்டு புலிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற? உன்னை டேய் ஓடாத, ஷூட் பண்ணிடுவேன். ஏய், சாமியே சரண சித்தப்பு. அப்படி ஒரு சாமி இல்லையா அப்பு? சாமியே சரணமையப்பா. அம்மா, நானும் பையனோட கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். வேண்டா குழந்தைகளை அனுப்பி வைக்கிறியா? மணிகண்ட பிரபுகளே. சரணமையப்பா. யாரா அது? சுவாமியே சரணமையப்பா. அன்னதான பிரபுவே சரணமையப்பா. அங்கேயும் சோத்துக்கு தானா? ஆ? ஏண்டா, மலைக்கு போகும்போது நீ எதுக்குடா எச்சல் எடுத்துட்டு வர்ற? சாமி, ஐயப்ப சாமியை பார்த்து வாட வாடன்னு பேசாதீங்க, எனக்கு கோவம் வந்துரும். சாரி சாமி. ஓகே சாமி. சாமி, எங்களுக்கு தான் வேண்டுதல் சாமி, மலைக்கு போற சாமி. நீங்க எதுக்கு சாமி வர்றீங்க? புலிப்பால் கொண்டு வரதா? அடிக்கு இவர் பெரிய சாரி சரணா. ஐயப்ப சார்.